பார்த்தாச்சு. திருக்கை தூள் விடு. எந்த திருக்கை தூள் விடு? எந்த திருக்கை போட போற? எல்லா திருக்கையும் போடணும். அது இல்லை, எந்த திருக்கை மீன் விட போற? எவ்வளோ திருக்கி எத்தனை உள்ள போடுது? வரேன் வரேன். இப்படி கவுத்துருங்க, அப்படியே கவுத்துருங்க. இதே அடிக்கீங்க வா, நீங்க நான் பார்த்துருக்கேன். கீழே போட்டு நான் பார்த்துக்கிறேன். அம்மா ஊத்து மாட்டேன். மொத்தமாக எங்கே பேரு அதையும் வாங்கிக்க. ஹலோ, வயிறு இவ்வளோ பெருசாக என்ன பண்ணலாம்? ஓ, அது பொறிஞ்சிடும். அது வெளியே வர மேடம். யாருக்கு இந்த பையன் கொஞ்சம் மாற்றிட்டா இது விடு. இல்லை வேண்டாம் வேண்டாம். பையனை தூங்கணும் அவங்க கிட்டே இருந்தேன். அதான் சொல்றேன். தெளிவு இது அதான் இப்போ பொறுமையாக அனுப்பிச்சிடலாம். பையன் எங்க உன்ன மாதிரி ஆளுங்கண்ணா? பக்காவாக கட்டிட்டுறாங்க. அது எல்லாமே இப்போ பண்ணுறது அவங்க வெயிட் பண்ணணும். பை கொடுத்துரு. என்ன மோட்ரு? தண்ணி நிற்காது. அதுக்கப்புறம் தண்ணி நிற்காது. கடல் தண்ணி போடுறது அந்த இது வால்வு இருக்குல்ல, மழை தண்ணி வந்ததுக்கப்புறம் நம்ம அங்கேருந்து இந்த பக்கம் வந்துச்சுன்னா ஓப்பன் பண்ணி விடலாம். இந்த பக்கம் இந்த பக்கம் ஓப்பன் பண்ணி விடலாம். இந்த பக்கத்து இந்த பக்கம் கூடாதுல்ல, அதனால தான் லாக்கு. அந்த முனையும் ஒன்று இருக்கு, அங்கே ஒன்று போட்டு. ஆமாம், நான் பார்த்துக்கிறேன். வலிச்சு வரலமா மூணு மீன் உடனே முள்ளு அங்கே மண்டாக்கு வேலை. கடலில் இருக்கும்போது ஆர்டர் பண்ணிட்டாங்க கேரை நாளைக்கு. ஆமாம், அந்த அம்மா கேட்குற காசு தான். ஒரு மீன் வெட்டுறல கேட்குற காசு தான். எந்த மீன் வெட்டலும் கேட்குற காசு தான். ஆனால் அதிகமாக கேட்க மாட்டேங்க, நல்லா தெரியும். ஆனால் தூண்டில் மீன், பழவக்காட்டு மீன் நாளைக்கு புக் பண்ணிட்டாங்க. 10 மீன் 2 மீன் இருக்கான். பழவக்காட்டு கடலில் இருக்கு மீன். இன்னும் கரை வரல. கரை வந்து பாட்டி இது பாட்டி புக் பண்ணிட்டாங்க. அதெல்லாம் பேசுனா சின்ன சின்னதுண்ணா. அது ஈஸியாக வரதுனால தான் அது ரொம்ப பிடிச்சாக்குதா. அண்ணா எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணு. அதுக்கு கலவா மீன் ஒரு மீன் கெட்டு போச்சு. அது உப்பு போட்டு காய வச்சு கொடு.
அதுக்கு என்ன சார்ஜோ அது நான் கொடுத்துட்றேன் உங்களுக்கு. இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆமாம், ஏன்னா வீட்டில் போனால் அந்த பையன் உடம்பு சரியில்லை. நீ என்ன அப்படியே இங்கேயே இருக்கிற, உங்களோட லைன்லேயே இருக்காது. ஒரு 6-7 கிலோ மீன், 7-8 கிலோ மீன் அது கெட்டு போச்சு. அதான் என்ன பண்ணா டபுள் பரலா கேட்டாங்க இவங்க. அந்த கிட்ட இந்த பரலா வேணாச்சு, மண்டை பரலாம் புது போடுவா. எதுக்கு ஓகே தலை ஓடிக்கலாமா? ஸ்பீக்கர்ண்ணா ஸ்பீக்கர்வா தலை கொஞ்சம் தனியாக ஒரு கவரை போடலாம். நம்ம மகாராணி, முதல்ல நீ மீனை வெட்டிக்கிட்டு எனக்கு அந்த தேலி மீனுடைய தலையில வெட்டி தரேன். ஓ ஆமாம், நீங்கள் வெட்டி 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 ஒரு ஏதாவது ஏதோ அறுக்குங்க. ஓகே ஓவர். நல்லா வரும். நம்ம வந்து கொடுத்துருங்க, அதை எடுத்து இந்த பக்கம் வந்து வாங்கிங்க. இன்னொரு 50 ரூபா கொடுத்துருவா. அந்த சின்ன பை போட்டுண்ணா. ஓகே வாங்க வாங்க. இந்த கூட என்ன பெருசா தானே, பெரிய மீன் தானே. மீன் எடுத்து அங்கே வச்சு போயிடு. இந்த மாதிரி திருப்பி இப்படி தான் பழம் கத்திய ஷார்ப்பாக இருக்குது. அம்மா கேரெல்லாம் வராது. எப்படி கேரை வராது. நாளைக்கு வந்து 2 கேரை. நாளைக்கு வந்து நீ வருவியா? எங்க உங்க தங்கச்சிக்கானா? நீ என்ன கேட்ட? வந்துட்டாங்களா? வந்துட்டு தான் வாங்கி வந்து தான் கண்டிப்பாக வாங்குவாங்க. இப்போ நீங்கள் பார்க்கலையா? துண்டை முதல்ல கையில் எடுத்து போருமா. என்ன துண்டு ஏழு துண்டுலாம் கேட்காத. இப்போ வந்து இந்த வாய்ஸ் வச்சு போடணும். நான் எவ்வளோ ஸ்கேல் மாதிரி வெட்டினேன், பொறுமையாக வெட்டினுக்கிறேன். சின்னதாக வெட்டினா இதாகிடும். போடு. அம்மா கை விட்டு நோண்டணும். எல்லாம் அங்கே தான் கை விடணும். உள்ள போட்ட மீன் தான் எங்கள் அடியிலே போய் நின்று போச்சாங்க. கொடுக்கு இதிலே விட்டு நம்ம தலையை அதுக்கு உங்கள் பக்கத்தில் கூடலே போடுமா. நீ என்ன பண்ணுற? அது உயிரோட மீன் பிடிப்பியா கையில்? ஓ ரத்தம் கிடையாது. தொண்டை எடுத்து